ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்களுடைய நோக்கம் திமுக கடன் பெற்றது, அந்த கடனை அடைக்கணும், ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வர எங்களுக்கு மாற்றம் கொடுங்கன்னுட்டு கடனை அடைப்போம் என்று சொன்னவர்கள் கடனை வாங்குறதுக்கு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்கல்ல, இது கேவலமா இல்லையா? நான் முதலமைச்சரா கையெழுத்து போட்ட அடுத்த நொடி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம், எந்த பஸ்ல வேணாலும் இறங்கலாம் சொன்னது இதே விஜய். இப்ப புடிச்சு வச்ச சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு வாய முடி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. மாற்றம்னு சொன்னீங்கல்ல, வாய்க்கிலேயே சொன்னீங்கல்ல, கடன் அடைச்சிருந்தா மாற்றம், வரி வருவாயை உயர்த்தி இருந்தா மாற்றம், இது எல்லாத்துக்கும் ஏமாற்றம்னு பதில் சொல்லிட்டு இன்னும் விஜய்க்கு முதலமைச்சரா ஞாபகமே வரல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் உள்ள கதவு சாத்தினார்னா திங்கக்கிழமை காலையில தான் வெளியில வர்றாரு. 2 நாள் எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு முதலமைச்சராவே நினைவில்லைங்கிறோன்னா முதல்வர்னு எங்கெங்கெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் எடுங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ தாவேகா அரசு பொறுப்பேற்று தங்களுடைய முதல் பட்ஜெட்டை நேற்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு வேளாண் பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலான திட்டங்கள் எங்களுடைய திட்டத்தை தான் ஸ்டிக்கரை மாற்றி தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, நிர்வாகத்திறனற்ற, நேர்மை திறனற்ற, குறைந்தபட்ச நிர்வாக அறிவற்ற ஒரு காகித குப்பையைத்தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கலைஞரின் மொழிகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு மனம் தராத காகிதப்பூ, தாகம் தீர்க்காத காணல் நீர். ஒட்டுமொத்தமாக பெயர்களினுடைய சித்தாந்தங்களை மட்டும் மாற்றி இந்த திட்டங்களை நாங்க கொண்டு வரோம்னுட்டு அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதையும் செயல்படுத்துவதற்கான நிதியாக இல்லை. நாங்க கொண்டு வந்த இடைக்கால பட்ஜெட்டையும் இவங்களோட பட்ஜெட்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கிற பட்ஜெட் என்பது எங்களுடைய ஜிடிபிக்கு ஏற்றவாறு ஓராண்டுக்கு எப்படி தொழில் முன்னேற போகிறது, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, நாட்டினுடைய கடன் வரி அடைப்பு எப்படி இருக்க போகிறது, சொந்த வரி வருவாய் எப்படி இருக்க போகிறது, நாட்டினுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு மூலதனம் எவ்வளவு என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கத்துல பள்ளிக்கல்விக்கு ஏறக்குறைய 2500 கோடி குறைத்திருக்கிறார்கள். உயர்கல்விக்கு 112 கோடி குறைத்திருக்கிறார்கள். எரிசக்தி துறைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2263 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது. கைத்தறிக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீட்டளவிலான பட்ஜெட் நீங்க விஜய் தொடர்ச்சியா பேசினார். கடனை வாங்கிக்கிட்டு சும்மா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன். இப்ப நான் அதை அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க கடனை அடைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து வந்தீங்கல்ல, இப்ப ஏன் 1.73 லட்சம் கடன் வாங்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு சொல்றீங்க, கடனை அடைப்போம் என்று. இப்ப 1.73 லட்சம் கடன் ஒரே வருடத்துல வாங்க போறேங்கிறீங்க. அதை விட மிக கேவலமான இந்த அரசாங்கத்தினுடைய நகர்வு என்பது நிர்வாக செலவுக்காக 20,000 கோடி வாங்கியிருக்கிற கேவலம் இந்த நாட்டில் நடந்திருக்கு. உங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னே பண்ண தெரியல. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 60 ஆண்டுகள் இந்த 2 கட்சிகளும் செய்ததனுடைய விளைவு அப்படின்றத நம்ம பார்க்க முடியாதா? ஏன்னா இப்ப நேற்று மரியவில்சன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த நிர்வாகம் சீரமைக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. சார், நிர்வாகத்தை சீரமைக்கிறதுனா யாரை குறை சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப நீங்க இந்த 6 மாசத்துல இந்த 3 மாசத்துல நீங்க என்ன நிர்வாக சீரமைப்பை என்ன பண்ணிருக்கீங்க? அதே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதே செக்ரட்டரிஸ், அதே அதிகாரிகள் யாரும் மாறலையே. அதிகாரிகள் தான். நீங்க ஒரு அபிஷியலான நிர்வாகத்தை நீங்க எப்படி மாத்தி அமைப்பீங்க? நிர்வாகத்தை நீங்க எப்படி கட்டமைப்பீங்க? அப்ப நிர்வாகத்தை நீங்க மாத்தி அமைச்சிருக்கீங்கன்னா அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு 22,000 கோடி கடன் ஏன் வாங்கணும்? உங்களுடைய நோக்கம் திமுக கடன் பெற்றது, அந்த கடனை அடைக்கணும், ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வர எங்களுக்கு மாற்றம் கொடுங்கன்னுட்டு கடனை அடைப்போம் என்று சொன்னவர்கள் கடனை வாங்குறதுக்கு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்கல்ல, இது கேவலமா இல்லையா? அப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம தான் இதை பேசணுமா நீங்க பார்த்துக்கணுமா இல்லையா? நான் கேட்கிறது ஒண்ணுதான். முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பிரச்சார களத்துல தாவேகாவின் தலைவரா பேசினார். ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், ஸ்டேட் ஓன் ரெவென்யூ டாக்ஸ்
அந்த SOTR இவங்க வந்து பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. நாங்க கடந்த ஆண்டு சொந்த வரி வருவாய், மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் 59,000 கோடி. இப்ப இவங்க பட்ஜெட்ல எங்களை திட்டினீங்கல்ல, சொந்த வரி வருவாய் வந்து 59,000 கோடிக்கு வச்சிருக்காங்க, இது என்ன நியாயமா, இதை விட டபுள் மடங்கு கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொந்த வரி வருவாய் என்ன போட்டிருக்கீங்க, வெறும் 56,000 கோடி. நாங்க கொடுத்ததுல இருந்து 3 கோடி கம்மி, நாங்க கொடுத்ததுல இருந்து 3 கோடி கம்மி. நாங்க ஏற்கனவே 59,000 கோடியை உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய். அந்த வருவாயில 3,000 கோடி டெபிசிட் காட்டுறீங்களே, அப்ப நாங்க ஏற்கனவே கொண்டு வந்து வச்சிருக்கிற வரி வருவாயே நீங்க முடக்குறீங்களா? இல்ல, என்ன சொன்னீங்க, நாங்க வந்து ஓட்டையெல்லாம் அடைக்க போறோம். ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓவர் எஸ்டிமேஷனுக்கு அப்புறம் வருவோம். ஓவர் எஸ்டிமேஷன் வந்து பள்ளிக்கல்வித்துறை. அதில் ஓவர் எஸ்டிமேஷனுக்கும் சொந்த வரி வருவாய்க்கும் சம்பந்தம் கிடையாது. சொந்த வரி வருவாய் என்பது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்தந்த துறையில இவ்வளவு வரி வருமானம் வருகிறது, இந்தந்த துறைக்கு இவ்வளவு வருதுன்னா அந்த துறையை மீறி போக முடியாது. அதுக்கு அதிகமா தான் வரணுமே தவிர குறைவா வர முடியாது. ஆனா உங்க ஆட்சியில எப்படி சொந்த வரி வருவாய், ஸ்டேட் ஓன் ரெவென்யூ டாக்ஸ் வந்து எப்படி 3,000 கோடி கம்மியாச்சுன்னு கேட்டா எனக்கு புரியாது. அடுத்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களை கேள்வி கேட்டீங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செஞ்சீங்களா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது பயன்படுத்தினீங்களா? முதலீட்டுக்கான பணம் எங்க அப்படின்னு நம்ம ஆதவ அர்ஜுனாலாம் கேட்டாப்ல. நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டோம், சரிப்பா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களை பார்த்து கேட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க 59,662 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களை பார்த்து கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க இப்படியே 1,00,000 கோடிக்கு மேல நாங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டா எங்களை பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கு, தார்மீக பொறுப்பு இருக்கு. ஆனா இவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னா 56,695 கோடி. இது கேவலமா இல்லையா? நாங்க ஏற்கனவே ஒரு ஜிடிபியை உருவாக்கி, சார் நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா இருந்தது, அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப 0.03 மைனஸ்ல இருந்துச்சு. நாங்க இன்னைக்கு ஆட்சியை விட்டு இறங்குறப்ப 11.69% இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலமா கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கோம். அதனுடைய தாக்கம் இப்பவும் இருக்கு. அந்த தாக்கத்தின் அடிப்படையில இந்த தொகைகள் உயர்ந்திருக்க வேண்டுமே தவிர ஏன் குறைஞ்சிச்சுன்னு கேட்கிறோம். ஏன் குறைஞ்சிச்சுன்னு கேட்கிறோம். சொந்த வரி வருவாயில டெபிசிட் காட்டுறீங்க, அதே போல மாநிலத்தினுடைய முதலீடுல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெபிசிட் காட்டுறீங்க. எல்லாத்தையும் கடந்து வருவாய் பற்றாக்குறை எங்களை கேட்டீங்க. வருவாய் பற்றாக்குறை, இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 48,699 கோடி வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொன்னீங்க. சரிப்பா, நாங்க வருவாய் பற்றாக்குறை வச்சுட்டோம், நீங்க வருவாய் பற்றாக்குறையை வந்து பாதியா குறைச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இவங்க 55,775 வருவாய் பற்றாக்குறைங்கிறாங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? எங்களை பார்த்து கேள்வி கேட்டீங்க, எங்களை பார்த்து குரலாச்சிங்க, இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம்னு சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை கேள்வி கேட்டது கடைசி ஆண்டுல தான், பட் நீங்க இப்பவே ஆட்சிக்கு வந்து 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே இந்த கேள்வி கேட்க. இந்த பட்ஜெட்டையும் கடனையும் தானே அவர் கேள்வி கேட்டாரு. இந்த பட்ஜெட்டையும் கடனையும் தானே அவர் கேள்வி கேட்டாரு. நாங்க என்ன எடப்பாடி மாதிரி 0.03 -3% ஜிடிபியை விட்டுட்டு போனோம்? இல்லையே. 11.69% இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். பெர் கேபிட்டா இன்கம்ல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம். கிட்டத்தட்ட மத்திய அரசினுடைய ஒப்பீட்டின்படி தனிநபர் வருமானம் என்பது வெறும் 1.25 லட்சம். ஆனா நாம 3.25 லட்சத்துல விட்டுட்டு போனோம். 11.69%. தொழில் முதலீட்டுல 2வது இடம், தொழில் ஊக்குவிப்புல முதலிடம், கல்வியில முதலிடம், மருத்துவத்துல முதலிடம், சுகாதாரத்துல முதலிடம். இது எல்லாத்தையும் நாங்க தானே கொண்டு வந்தோம். விவசாயத்துல முதலிடம், விவசாயத்தினுடைய சாகுபடியில முதலிடம், இந்தியாவிலேயே முதலிடம். குறுவை சாகுபடியில வரலாறு காணாத அளவுக்கு முதலிடத்தை கடந்த ஆண்டு கொடுத்தோமா இல்லையா? இப்ப எங்கன்னு கேட்டா பிம்பிலிகா பிளாப்பிங்கிறாரு ஸ்லீப்பிங் சிஎம். நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் சார், நீங்க பிரச்சாரத்துல என்ன சொன்னீங்க? 8,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற மீனவர்களுக்கான நிதியை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 20,000 ரூபாயாக உயர்த்துவேன். நீங்க உயர்த்தலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு மீனவ சகோதரர்கள் வாக்களித்தார்கள், எங்கள் மீனவ சொந்தங்கள் வாக்களித்தார்கள். ஆனா அவங்க வயிற்றுல அடிக்கிற மாதிரி இழப்பீட்டு தொகையில 1000 ரூபாயை கம்மி பண்ணிட்டு 7,000 ரூபாய் தான் கொடுப்பேங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? பள்ளி கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான துறை. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய 6,000 கோடிக்கு மேல நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கு. அப்ப நிதி உயர்த்தப்படணுமா?
இதுலயும் நீங்க 2263 கோடி டெபிசிட்ல கொண்டு வந்து பள்ளி கல்வியை நிப்பாட்டுவீங்களா? அதுக்குதான் அந்த ஓவர் எஸ்டிமேட்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. இப்ப தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா பல டெண்டர்களை வந்து ரிவைஸும் பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல அந்த ஓவர் எஸ்டிமேஷன்றதுனுடைய ஒரு ரிசல்ட் பார்க்க ஒரு முடியும். பள்ளிக்கல்வித்துறைக்கும் டெண்டருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. டெண்டர் அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறையில நிறைய கிடையாது. ஆசிரியருடைய சம்பளம் அந்த இடத்துல எங்களுடைய ஆட்சி என்பது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்க சொன்னது தாவேகா அரசினுடைய முதலமைச்சர் சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன். நாங்க 6000 கோடி எக்ஸ்ட்ரா அவங்க வார்த்தையிலே வரணும்னா, ராஜ்மோகன் ஒரு விஷயத்த பேசுறார், நிதித்துறை செயலாளர் ஒரு விஷயம் பேசுறார். ஆனால் எங்களுடைய ஆட்சி என்பது பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கோ அல்லது அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டிஆர்பி ரிசல்ட்டின் படி ஆசிரியர்கள் பணிக்கு வருகிற போது அவர்களுக்கான சம்பளத்தை எங்க இருந்து கொடுப்பீங்க? பட்ஜெட்டுங்கிறது அதானே, எஸ்டிமேஷன் தானே. அந்த எஸ்டிமேஷனை குறைச்சி 2263 கோடி நான் குறைச்சு கொடுக்குறேங்கிறத அதை நியாயப்படுத்துற அமைச்சர் எப்படி அந்த துறையினுடைய வளத்துக்கு பேச முடியும்? அந்த ஒரு கேள்வி வருது இல்ல. அதை கடந்து உயர்கல்விக்கு குறைக்கிறீங்க, எரிசக்தி துறைக்கு குறைக்கிறீங்க. இவங்க திரும்ப 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 என்ன சொல்றது, ஒண்ணும் இல்லை சார், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நூலகத்துக்கு 10 கோடி ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நூலகங்களுக்கு 10 கோடி. நம்ம ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கோடிக்கு நூலகங்கள் மலர்ந்து நின்றன. நூலகங்கள் திறக்கப்பட்டால் அறிவு திறக்கும், அறிவு திறக்கப்பட்டால் மூளை பயன்படும், மூளை பயன்படுத்தப்பட்டால் அவன் பக்குவப்படுவான். 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க சார். ரொம்ப வெக்கமா இருக்கு. 4423 நூலகங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. டிவைட் பண்ணி பாருங்க இந்த 10 கோடியை. வெறும் 21,000 ரூபாய் சார் ஒரு நூலகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அதுல நீங்க என்ன பண்ண முடியும்? புத்தகம் வாங்குவீங்களா? சுத்தம் பண்ணுவீங்களா? சம்பளம் கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இந்த ஆண்டுக்கு ஒரு நூலகத்துக்கு வெறும் 21,000 ரூபாய். இதை ஏத்துக்க முடியுமா உங்களால? அறிவு வளர்ச்சி வாய்கிலேயே வக்கன பேசுனீங்கல்ல, தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு சார் ஒதுக்கிருக்கீங்க? மோடி அரசாங்கமாவது பாவம் சார், அவங்க சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி ஒதுக்குனா தமிழுக்கு வந்து 10 கோடி ஒதுக்குனாங்க சார். இந்த தாவேகாவினுடைய ஆட்சியில தமிழுக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கல, தமிழ் வளர்ச்சிக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கல சார். பட்ஜெட்ல இல்ல, பட்ஜெட்ல இல்ல. தொழில் துறைக்கு எவ்வளவு சார் ஒதுக்கிருக்கீங்க? 1 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க. இதுல கேட்டா சுற்றுலாங்கிறீங்க. எஸ்கவேஷன்லாம் என்ன சார் ஆகுறது? ஏற்கனவே கீழடி அருங்காட்சியகத்துல எஸ்கவேஷன் போய்கிட்டு இருக்கு, ஆதிச்சநல்லூர் எஸ்கவேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நிதி ஒதுக்க போறீங்க? இது குறித்து ஏதாவது சிந்தனை இருக்கிறதா? கோயம்புத்தூர் மெட்ரோ குறித்து பேசினீர்களா? மதுரை மெட்ரோ குறித்து பேசினீர்களா? இந்த நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசினீர்களா? நான் 2 விஷயத்த, வளர்ச்சின்றதான் அவங்க சொல்றாங்க 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு ஒரு இலக்கை வச்சிருக்காங்க. சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பாங்கிற கதை தான். நான் சொல்றதே நீங்க டெபிசியன்சியை கணக்குல காட்டி இருக்கிறப்ப எப்படி 1.5 ட்ரில்லியன் வரும்? நீங்க சொன்னீங்களா சார் 1 ட்ரில்லியன்? நாங்க சொன்னதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கு சார். நாங்க சார் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது 0.03% இரட்டை இலக்கமாக கொண்டு வந்தோம். அதுதான் மாநில வளர்ச்சி. அந்த ஸ்பீட்ல இந்த 5 வருஷம் எங்கள்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இந்த 2வது ஆண்டிலேயே 1 ட்ரில்லியன் வந்திருக்கும். இல்ல சார், நான் புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நிர்வாகம் அப்படின்றது பழைய அதிகாரிகள் தான் அப்படியே தொடர்றாங்க அப்படின்னு. இப்போ இந்த கவர்மெண்ட்லயுமே பழைய அதிகாரிகள் தான் தொடர்றாங்க. உங்க பாலிசியை தான் பெரும்பாலும் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த எந்த இடத்துல நீங்க வந்து தவறு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க? நிர்வாகமற்ற ஆட்சியாளர்கள், நிர்வாகத்தை தெரிந்து கொள்ளாத அதிகாரிகள் தானே சார் ஐடியா கொடுப்பாங்க மோஸ்ட்லி. நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது ஏன் இப்படி இருக்கு, இதனால இது என்ன, இந்த திட்டத்தால் மக்களுக்கு என்ன பயன் வரும், இந்த திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யணும். நீங்க ஒண்ணும் இல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பேர் மாத்திட்டாங்க, கலைஞர் பேர் எடுத்துட்டாங்க. பட்ஜெட்ல முதல் பக்கத்துல அண்ணா, காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர்லாம் வருது, கலைஞர் பேர் வரல. ரைட்டு, உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நாங்க போய் சாக்கடை கிட்ட சந்தனத்தை பத்தி பேச முடியாது, நீங்க வச்சுக்கோங்க. கலைஞர் பெயரில் இருக்கக்கூடிய கலைஞர் வீடு கட்டும் திட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல கலைஞர் பேரை எடுத்துட்டு அந்த திட்டத்துக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க ஓராண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வீடு, 3.5 லட்சம் ரூபாய் அரசினுடைய மானியம் 1 லட்சம் பேருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறோம். சரி, நாங்க 1 லட்சம் பேருக்கு கொடுத்தோம்ல, நீங்க 3 லட்சம் கொடுத்தோம், நீங்க 5 லட்சம் கொடுக்க போறீங்க. நாங்க 1 லட்சம் பேருக்கு கொடுத்தோம், நீங்க 1.5 லட்சம் பேருக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, 70,000 பேருக்கு கொடுப்போம், 70,000 பேருக்கு கொடுப்போங்கிறாங்க. இதுக்கு எந்த விதத்துல சார் நியாயம்? பயனாளிகளை குறைக்கிறீங்க. கடன், மகளிர் சுய உதவி குழு
கிட்டத்தட்ட 38,000 சுய உதவிக்குழுல 45 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க சார். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி கடன் நிதி, கடன் கொடுப்பதற்கு, சுழல் நிதிக்கான கடன் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39,000 கோடி தேவை சார். இவங்க மொத்தமா அந்த துறைக்கே வெறும் 9,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இது எப்படி செயல்படுத்த போறீங்க? நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில இருந்து கேட்கிறேன். நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றார்? கடன் வாங்கணும், கடன் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கடன் அடைக்க முடியாது, ஆட்சிக்கு முன்னாடி நான் கடனை அடைப்பேன், திமுக அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கு, அதை அடைக்கணும் அப்படின்னு வாய்களிய வக்கன பேசின இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு உட்கார்ந்த உடனேயே திட்டங்களின் பெயர்களை மாற்றம்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே தவிர நீங்க சொன்ன வார்த்தையில நிக்கலையே. நிதித்துறை செயலாளர் ஏன் சொல்றாரு? சார் ஒண்ணுமே இல்ல சார், இந்த 3 மாசத்துல அவங்க 1.73 லட்சம் கோடி கடன் வாங்க போறேங்கிறாங்க. எப்படி கேட்டா 3% இருக்கு. எப்படின்னா அதாவது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இப்போ 11.69. அந்த 11.69க்கு 29% மாநில வருவாயில கடன் வாங்கலாம். அது இன்க்ரீஸ் ஆகும். அது ஆமா, நாங்க கொண்டு வந்த ஜிடிபில ஏற்கனவே நாங்க அதிக கடன் இல்ல. முதலிடத்துல குஜராத், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல பீகார், 4 கர்நாடகா, 5 நம்ம அந்த முதல் 5 பட்டியலே வரல, 9வது இடத்துல தான் இருக்கும். இதுல கடன் வாங்குறதுல 26%க்குள்ளாரதான் நம்ம கடனை வச்சிருக்கோம் சார். இவங்க 26% கடனை தாண்டி இப்ப 29% கடன் வாங்க போறாங்க. அந்த த்ரெஷோல்டு டச் பண்ணிட்டாங்க. நிர்வாக திறனற்றத்தனம், செலவீடுகள் இல்ல, முதலீடுகள் இல்ல, வரி வருவாய் இல்ல, வருமான பெருக்கு இல்ல, இது எல்லாம் இல்லாதப்ப கடன் அதிகப்படுது. நாங்க வரி வருவாயை உயர்த்தி இருக்கோம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உயர்த்தி இருக்கோம், சொந்த மாநிலத்தினுடைய வரி வருவாயை உயர்த்தி இருக்கோம், முதலீட்டை ஈர்த்திருக்கிறோம், முதலீட்டின் மூலம் தொழில் வளர்ச்சி கண்டிருக்கிறோம், தொழில் வளர்ச்சியின் மூலம் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறோம், தனிநபர் வருமானத்தின் மூலம் ஒரு குடும்பத்தினுடைய செலவு ஈகை தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் வரக்கூடிய வரி வருவாய், அதன் மூலம் மாநிலம் வளர்ச்சி பெறும். இது ஒரு சர்க்கிள் சார். வள்ளுவர் சொல்ற மாதிரி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. நான் இவ்வளவு பேசுறேன் பாருங்க, எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோட பேசல. விசில் அடிக்கிறதுக்கும் பிளாஸ்ட் கத்துறதுக்குமா சார்? இது ஆட்சி சார், இது சினிமா ஷூட்டிங் கிடையாது. ஆனா இப்போ கடனை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ பாக்குற மக்களுக்கு என்னன்னா, அப்போ நீங்களும் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்களும் அவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அப்படித்தானே தெரியும். நான் திரும்பவும் கேட்கிறேன், நீங்க உங்க வாய் பேசின வாய் உங்க வாய் தானே? தேர்தல் பிரச்சார வீடியோ எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. வந்த உடனே குடிபோதையில தமிழ்நாட்டை தள்ளாட விடுறேன்னு சொன்னீங்க. இப்ப ஆன்லைன்ல சரக்கு விற்க ஆரம்பிச்சிட்டீங்களே விஜய், ஆன்லைன்ல சரக்கு விற்க ஆரம்பிச்சிட்டீங்களே, என்ன பண்ணுவீங்க? நான் மீண்டும் கேட்கிறது தான் சார், இது சூப்பர் கிளீன் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த திட்டத்துக்கு ஒரு நிதி ஒதுக்கி இருக்க. தமிழ்நாட்டில் 10,000க்கு மேற்பட்ட பள்ளிகள், அதை டிவைட் பண்ணா ஒரு பள்ளிக்கு 12,000 ரூபாய் வருது சார். ஒரு வருஷத்துக்கு ஒரு பள்ளிக்கு 12,000 ரூபாய் வச்சு சூப்பர் கிளீன் பண்ண முடியுமா? சூப்பர் கிளீன் பண்ண முடியுமா? பினாயில் விலை என்ன, ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன, தண்ணியோட விலை என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் முட்டாள்தனமான பட்ஜெட். ஆனா நேத்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இது மாற்றம் இல்ல ஏமாற்றம் சொல்லி. அதுல போஸ்டர் பார்க்கும்போது 6 சிலிண்டர், அப்புறம் 2,500 ரூபாய் இளைஞர்களுக்கு. ஆனா திமுகவுமே மகளிர் உரிமை தொகையே 2023 தானே சார் செயல்படுத்தினீங்க. ஒரு டைம்ன்றது தேவைப்படும் இல்லையா? நிச்சயமா சார். ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்போம்னு சொல்லலையே சார். தேர்தல் வாக்குறுதி நீங்களுமே எல்லா மகளிருக்கும் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் தகுதி பார்த்துன்னு சொல்லி வந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் முதலமைச்சரா கையெழுத்து போட்ட அடுத்த நொடி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம், எந்த பஸ்ல வேணாலும் இறங்கலாம். சொன்னது இதே விஜய். இப்ப புடிச்சு வச்ச சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, வாயை மூடிட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாங்க டெஃபிஷியன்சில வந்தோம் சார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவனுடைய ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், நாங்க டெஃபிஷியன்சில வந்தோம். வந்த உடனேயே அவ்வளவு பிரச்சனை. 2021 முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சப்ப முதல் அறிவிப்பு, பெட்ரோலுக்கான வரி 3 ரூபாய் குறைக்கப்பட்டது, ஆவின் பால் 3 ரூபாய் குறைக்கப்பட்டது,
அரசு பெண்களுக்கு 9 to 12 மாத விடுப்பு கொடுக்கப்பட்டது. அதை போல பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அதை போலவே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மறந்துடக்கூடாது. இப்ப வரைக்கும் இந்த ஆட்சியில பண்ணல. விவசாயிகளுக்கு பண்றேன்னு சொன்னாங்க சார், இப்ப வரைக்கும் பண்ணல. வேற 50,000 இனிஷியலா அப்படி பண்ணிருக்காங்க. நோ, அவங்க சொன்னது அனைத்து கடனும் தள்ளுபடி. ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து கடனும் தள்ளுபடினாங்க. 50,000க்குள்ளாரன்னாங்க. பிரச்சனை பெருசா வெடிக்க ஆரம்பிச்சோன்னா அது 75,000 மாறி இருக்கு. கடனை வாங்கிக்கிட்டு தெருவில் நிக்கிறான். ஆனா நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்ல தான் வந்தீங்க நீங்க சொல்றீங்க. ஆனா அதன் பிறகு பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தானே இந்த கவர்மெண்ட்டுக்குமே தேவைப்படுதா? அதைத்தான் இப்ப நான் ஒப்பீட்டு அளவுல சொல்றேன். இப்ப நான் சொல்லியிருக்கிற திட்டங்கள் 108 ஆம்புலன்ஸா இருக்கட்டும், கோவிட் மரணத்திற்கான இழப்பீடா இருக்கட்டும், கோவிடில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுடைய கல்வி செலவாகட்டும், அதை போலவே நகர்ப்புற திட்டங்களுக்கான வளர்ச்சி திட்ட நிதிகள் ஆகட்டும், நமக்கு நாமே திட்டங்கள் ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், இது எல்லாமே கொரோனாவுக்கானது. திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டமாகட்டும், முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை மறுகட்டமைப்பு செஞ்சதா இருக்கட்டும், இது எல்லாம் முதல் பட்ஜெட்ல பண்ணோம் சார். இதெல்லாம் முதல் பட்ஜெட்ல பண்ணோம். எவ்வளவு -0.3 இருந்துச்சு சார். இது நிர்வாகத்திறனா? 11.69% ஜிடிபி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனா மாநில வருவாயே பற்றாக்குறையில கொண்டு வந்து ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்களா? அது பட்ஜெட்னு பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. உங்களுக்கு பேர் மாத்திரத்துக்கு தான் இந்த ஆட்சி வந்துச்சா? மாற்றம்னு சொன்னீங்கல்ல, வாய்க்கிலேயே சொன்னீங்கல்ல. கடன் அடைச்சிருந்தா மாற்றம், வரி வருவாயை உயர்த்தி இருந்தா மாற்றம், சொந்த மாநிலத்திற்கான முதலீட்டு நிதியை உயர்த்தி இருந்தா மாற்றம், குறைந்தபட்ச நிர்வாகத்தை கட்டமைத்திருந்தா மாற்றம். இது எல்லாத்துக்கும் ஏமாற்றம்னு பதில் சொல்லிட்டு கலைஞருடைய கனவு இல்லத்தை வந்து மாத்துறது, முதல்வர் படைப்பகத்தை முதல்வரின் பேர் இருக்க கூடாதுன்னு மாத்துறது, அதை போலவே பொதுவா ஆக்க பாக்குறாங்க சார். எந்த ஒரு அடையாளமும் இல்லாம எல்லாமே மக்களுடைய பணம்ன்றதுனால ஒரு பொது அடையாளத்தோட இருந்தா நல்லா சார். கலைஞருங்கிறவரு இந்த மண்ணுக்கான தலைவர் சார். 50 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கு உழைத்தவர், 5 முறை முதலமைச்சரா இருந்தவர் சார். அதுல மாட்டுக்கிறது இல்ல. ஏன் அவர் பேரை வச்சுக்கிறதுல என்ன தப்பு? இந்த மாநிலத்தில் தொடர்ச்சியா அப்படித்தானே இருக்கு. இந்த மாநிலம் தொடர்ச்சியா அப்படித்தானே இருக்கு. கலைஞர் பேரை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வெற்றின்னு வச்சுக்கிறாங்கல்ல, இவங்க கட்சி பேரை வைக்கிறாங்கல்ல, அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? விடியல் பேருந்து பயண திட்டம்ங்கிறதுல விடியல் வரக்கூடாது. முதலமைச்சர்னா இன்னும் விஜய்க்கு முதலமைச்சரா ஞாபகமே வரல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் உள்ள கதவை சாத்தினாருன்னா திங்கக்கிழமை காலையில தான் வெளியில வர்றாரு. 2 நாள் எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு முதலமைச்சராவே நினைவு இல்லைங்கிறோன்னா முதல்வர்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுங்கிறாரு, விடியல்னு எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் எடுங்கிறாரு, கலைஞர்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எடுங்கிறார். இதான் சார் மாற்றம். இது கேவலம் சார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த எல்லாவற்றையும் கடந்து உங்ககிட்ட மக்கள் மேண்டேட்டரி கொடுக்கல, ஒரு பெரும்பான்மையாக உங்களுக்கு மேண்டேட்னு நீங்க ஒத்துக்கலையா? இல்லையே, விஜய ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லையே, தனிப்பெரும் கட்சியா வந்திருக்காங்க இல்லையே. தனிப்பெரும் கட்சி என்பது வேறு, மெஜாரிட்டி என்பது வேறு. தனிப்பெரும் கட்சிக்கான மெஜாரிட்டியை தீர்மானிக்கிற இடத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திமுகவும் தான் இருந்துச்சு. எங்கள் ஆட்சியில், எங்களோட கூட்டணியில் எங்களோடு இருந்து வெற்றி பெற்றவர்களை அனுப்பிதான் இந்த ஆட்சியை உட்கார வச்சிருக்கோம். நாங்கள் வைத்த கோரிக்கை, எங்கள் திட்டங்களை தொடருங்கள், அது மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள். ஆனா பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு சொல்றோம். எங்கள் அறிவுத்திறனால், எங்கள் உழைப்பால், எங்கள் மூளை செலவால் வந்த திட்டங்களை எதுவுமே செய்யாம பேர் மாத்துறதுக்கு மட்டுமா ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு வந்து விஜய் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? இல்லையே சார். இது ஆட்சி இல்லையே, இது நிர்வாகத்திறன் இல்லையே. இந்த நிர்வாகத்திறனுக்கான தகுதி என்ன? நீங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கணும்? நீங்க ஒண்ணும் இல்லை சார், 2 பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்க. இடைக்கால பட்ஜெட்டையும் இவங்க பட்ஜெட்டையும் எடுத்து நான் வெளிப்படையா சவால் விடுறேன், கடைசி பக்கம் போங்க, கடைசி பக்கம் போங்க. நாங்க 2026-27 என்ன ஜிடிபி ரெவென்யூ வரும்னு சொன்னோமோ அதைத்தான் அப்படியே போட்டிருக்காங்க. 27-28 என்ன ரெவென்யூ வரும்னு போட்டோமோ அதைத்தான் போட்டிருக்காங்க. இது எல்லாம் எங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழில் முதலீடு, நாங்க கொடுத்த 11.69% ஜிடிபியினுடைய வளர்ச்சி. காப்பி அடிக்கிறப்ப புள்ளிக்கம்மா கூடமா சார் மாறாம காப்பி அடிப்பீங்க? அவங்க இப்போ உதாரணத்துக்கு மரியவில்சன் அவர்கள் நேற்று குறிப்பிடும் பொழுது தமிழ்நாடு வந்து பல விதங்கள்ல வந்து முன்னேறிதான் இருக்குன்றது அது சொல்றாருல்ல. ஆமா சார், அது எங்க உழைப்பு சார். அதை முன்னேற்றத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறோம். உங்களுடைய கல்வி நிதியை குறைச்சிருக்கீங்க, அது முன்னேற்றத்துக்கு பயன்படுமா? பயன்படாது. 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ அப்ரூவல் கொடுத்தோங்கிறீங்க, அரசு பள்ளிக்கு நிதியை குறைக்கிறீங்க. உங்க நோக்கம் என்னவா இருக்கு? கல்லூரிக்கு 112 கோடி குறைச்சிருக்கீங்க. இதுல புதிய பேராசிரியர் நியமனம் இருக்கு, எங்க போறீங்க சம்பளத்துக்கு? எரிசக்தி துறை, நாங்க ஆட்சியில இருந்தப்ப
1.5 லட்சம் இலவச மின்சார இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 1.5 லட்சம் இலவச மின்சார இணைப்பு. அதை கடந்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி கடன் அடைச்சிருக்கோம். ஈபிக்கு மட்டும் அதிமுக உதய மின்திட்ட கையெழுத்து போட்ட காரணத்தினால 2.25 லட்சம் கோடி கடன் அடைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை எங்க அரசாங்கம் அடைச்சது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? குறைந்தபட்சம் அது குறித்து யாராவது தெரியுமா? டெய்லி 10 போட்டோ போட்டிங்களா? நாங்க டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன்? இந்த திட்டத்துக்கு இந்த என்ன பேர் மாத்தலாங்கிறத டிஸ்கஷன் வச்சீங்களா? இல்லையே சார். வேலை வாய்ப்பு குறித்து என்ன சார்? நான் எங்க பிரச்சனையை விட்டுருங்க. கம்யூனிஸ்ட் சிபிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? சிபிஎம் இது வருத்தத்திற்குரிய பட்ஜெட், சிபிஐ ஏமாற்றம் அளிக்கிறது இந்த பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? நீங்க சொன்ன திட்டங்கள்லாம் என்ன? நான் வந்த உடனே அதை செய்வேன் இதை செய்வேன் நீங்கல்ல சார், அதெல்லாம் எங்க சார்? 4000 ரூபாய் தரேன் நீங்களே சார் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, எங்க சார்? 8 கிராம் நகை போட போறேன் நீங்களே சார். அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதிக்கும் கால்குலேஷனுக்கும் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு கூட கொடுக்க முடியாது. ஒரு ஆண்டுக்கு அரசு மருத்துவமனையில 80,000 குழந்தை தான் பிறக்குதா? 80,000 குழந்தை தான் 4.5 லட்சம் குழந்தை பிறக்குது சார். 4.5 லட்சம் குழந்தைக்கு நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு 8 கிராம்னா 1.6 லட்சம். ஒரு பட்டுப்புடவை 5,000 ரூபாய், ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1.10 லட்சம் ரூபாய் வருது. 1.10 lakhs. 4.5 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னா என்ன நிதி ஒதுக்கணும்னு சொல்லுங்க. ஓகே சார், இதே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நீங்க எப்படி கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலும் இந்த மக்கள் ஓகே இந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்றதா மக்களுடைய கருத்துக்களாக பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் ஊடகத்துல. ஸோ நீங்க இது எப்படி கொண்டு போக சார்? இது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது சார். நாங்க திரும்பவும் சொல்றதுதான், ஓராண்டுக்கான நிர்வாகம் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க டைம் கொடுங்கிறது ஆட்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட்ஜெட்டுங்கிறது ஓராண்டுக்கான மனக்கண். உங்க கண்ணு முன்னாடி இந்த ஓராண்டுக்கு இந்த மாநிலத்தை நாங்க எப்படி வழிநடத்த போறோம், அந்த வழிநடத்துறதுக்கான தொலைநோக்கு பார்வையோ, வரி வருவாயை உயர்த்துகிற சிந்தனையோ, மாநில முதலீட்டை ஊக்குவிக்கிற சிந்தனையோ இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 4 நாளைக்கு முன்னாடி ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல சிஎம்ஆ வந்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேப்சர்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஆட்சி காலத்துல கொரோனா காலத்திலேயே கிட்டத்தட்ட 89% பிளஸ்ல இருந்துச்சு. விஜயோட ஆட்சியில -79% சார். 79%. காவேரி பிரச்சனையில 50 ஆண்டுகள்ல இல்லாத வறட்சி விஜய் ஆட்சியில இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றது? இதெல்லாம் படிச்சுட்டு பேசுறான்ல எவனாவது இதுக்கு இதுதான் பதில்னு சொல்லுங்களேன் பாப்போம். தனிநபர் தாக்குதலையும் கேவலமான வார்த்தைகளாலையும் தான் இவங்க இது பண்றாங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. ரொம்ப வருத்தத்திற்குரிய நிலை. மக்கள் உணர்வார்கள். ஆன்லைன்ல சாராயம் விற்கிறத தொடங்கி வச்சதை தவிர விஜயின் பட்ஜெட்டில் உருப்படியாக ஒன்றும் இல்லை. மீண்டும் கலைஞரின் வழியில் சொல்கிறேன், இது மணக்காத காகித பூ, தாகம் தீர்க்காத காணல் நீர். எங்க தலைவர் சொன்ன மாதிரி இது வேஸ்ட் பட்ஜெட்டு, கிழித்து குப்பையில் போட வேண்டிய பட்ஜெட். இந்த மக்கள் உணர்வார்கள். இந்த மாநிலத்தின் வளர்ச்சியை நாங்கள் எங்கே கொண்டு வைத்திருக்கிறோம், அதை படிப்படியாக இவர்கள் எங்கே சிதைத்து மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஆட்சி இந்த நாட்டை கொண்டு சேர்க்கிற பொறுப்பை விஜய் நிச்சயம் செய்வார். அப்ப விசிலடிச்சவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.